மந்த்லி க்ராசரிஸ் வாங்க போகலாமா? போகலாம். ஹலோ காய்ஸ், மார்னிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சும்மா உட்காந்துருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் தான் நம்ம இன்னும் மந்த்லி க்ராசரிஸ் வாங்க போகலையேன்னு சொல்லி க்ராசரிஸ் வாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு கிளம்பியாது. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா நடையும் நடந்து கடைசியாக ஒரு வழியாக நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டோம். அங்கே போய் பார்த்தா பங்குனி உத்திரத்துக்கு முருகர் கோலம் போட்டிருந்தாங்க. அதையும் ரசிச்சுட்டு சரி ஓகே வந்த வேலையை பார்ப்போம்னு போய் க்ராசரிஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் தேவை உள்ளது தவிர தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் தேவை உள்ளதை மட்டும்தான் வாங்கினோம். எப்படி வாங்க போகிறதில்ல தான், பட் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் வேறு பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடிலாம் அப்பா அம்மா காசில் கிலோ கணக்கில் வாங்குவோம். இப்போ எங்கள் காசுங்கிறலாம் கிராம் கணக்கில் தான் வாங்குகிறோம். முன்னாடிலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தா தான் எக்ஸைட்மெண்ட் ஆகும். இப்போல்லாம் வீட்டுக்கு தேவையான எந்த பொருளை பார்த்தாலும் எக்ஸைட்மெண்ட் ஆகுது. எப்போ இப்படி மாறணும்னு எங்களுக்கே தெரில. வீட்டில் அம்மா அப்பா தனியாக இருந்து பாருங்க, அப்போ தான் பெற்றவங்களோட அருமை தெரியும்னு சொல்லும்போது போங்க அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போனோம். இப்போ தனியாக இருந்து பார்த்தா தான் அதெல்லாம் உண்மை தான் போலன்னு தோணுது. சம்டைம்ஸ் அவங்கள மிஸ் பண்ணாலும் நாங்கள் எங்கள் லைஃப்பில் நிறைய லேர்னும் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, சரி இதோட நிறுத்திக்குவோம். வாங்கின திங்ஸுக்கு எல்லாம் பில்லை போட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.